இன்னைக்கு பாக்குற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் ராஜா உனக்கு உண்டு. மகிமையின் ராஜா. இருக்கிறவங்களை கை பிடிச்சி அசைத்து சொல்லுங்க, மகிமையின் ராஜா நமக்கு உண்டு. மகிமையின் ராஜா உனக்கு உண்டு. மகிமையின் ராஜா எனக்கு உண்டு. அவர் நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த தலைப்புல தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென். எடுத்தவங்க வாசிங்க, நியாயாதிபதிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை. 17:6 வாசிங்க. அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் மனதின் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அல்லேலூயா. தெலுங்குல வாசிங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த நாட்களிலே, எந்த நாட்கள் அப்படின்னா, ராஜாக்கள் இல்லாத காலத்தில் ஏறத்தாழ இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் மாத்திரம் 440 வருடங்களுடைய சரித்திரத்தை 21 புத்தகத்தில் அடைக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? 440 வருடத்துக்குரிய சரித்திரம் இந்த வேதாகமத்திலே அடக்கி வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். நியாயாதிபதிகள் புத்தகத்திலே இந்த நியாயாதிபதிகள் அரசாண்டு கொண்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 440 வருடத்துல இவர்கள் அடிமையானது, விடுதலையானது, யார் வந்து இவர்களுக்காய் திறப்பில நின்று சண்டை போட்டு விடுதலை வாங்கி கொடுத்தது, எல்லா விதமான டீட்டெயிலும் இதுல எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? ஏறத்தாழ 14 வீரர்கள் எழும்பி இருக்கிறார்கள் விடுதலை கொடுப்பதற்கு. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில, இஸ்ரவேலிலே ராஜா இல்லாத நாட்களிலே, அவன் தன் தன் பார்வைக்கு ஏற்றபடி தன் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருந்த காலகட்டம். ஆமென் சொல்லுவோமா? இந்த காலகட்டம் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்துல இப்பவும் அது நடக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? முதல்ல இந்த 17வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சாரம்சத்தை நான் சொல்லுகிறேன். இந்த 17வது அதிகாரத்துல ராஜாக்கள் இல்லாத காலத்துல லேவியன் என்கிறதான ஒருவன் அரசாங்க, அதாவது ஆசாரிய ஊழியத்தை விட்டு விட்டு அவன் வேறு ஒரு ஊருக்கு போகிறான். எங்க போகிறான் நீங்க கேட்டீங்கன்னா, அவன் வாசிங்க 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அந்த மனுஷன் அப்படின்னா அந்த யூதா தேசத்துல இருந்ததான ஒரு லேவியன் எங்கே இருந்து எங்கேயாவது போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லெகேமில் இருந்து அவன் புறப்பட்டு பிரயாணமாய் எப்ராயிம் தேசத்துக்கு போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ராஜா இல்லாத நாளில, ராஜா இல்லாத நேரத்திலே, ராஜா இல்லாத காலத்திலே நாம் வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும். ஆமென் சொல்லுவோமா? யாரெல்லாம் நம்ம வீடுகள்ல ஒரு ராஜா இருக்கிறார்? யார் அவரு? யார் சொன்னது? கரெக்ட். என்னதான் இருந்தாலும் அப்பா இருதயத்தை பிள்ளை கரெக்டா கேட்ச் பண்றாங்க. அல்லேலூயா. வீடுகள்ல, எல்லா வீடுகள்ல ஒரு ராஜா இருக்கிறாரு. வேற யாரு இல்லை. ஏன்னா மத்தவங்கள சொல்லல, அவங்க எல்லாம் நீங்க தான் ராஜாவா நினைக்கிறேன். ராணியா? ராணி மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. இப்போ எல்லா வீடுகளிலும் ஒரு தலைவன் ஒருவன் உண்டு. ஒரு யுத்தத்துக்கு போனா ஒருவன் தலைவன் நடத்தக்கூடிய ஒரு சேனாதிபதி இருக்கணும். தேசம் என்றால் ஒரு ராஜா இருக்கணும். சபை என்றால் ஒரு மெய்ப்பன் இருக்கணும். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு தலை இருக்கணும். தலை இருக்கிறவங்க மட்டும் அல்லையே சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வரும். தலையே இல்லை என்றால் கீழே கை கால்லாம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? பாதி மண்டையா இருக்கிற யாரையா பாத்திருக்கீங்களா? ஹலோ, அதான் பாதி மண்டை இருக்காது, பாதி மண்டையோட சுத்தம் பார். அவன் யாரா பாத்திருக்கீங்களா? கை கால் இல்லாதவனை பாத்துக்கிறீங்களா? கண்ணு இல்லாதவனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா? இடுப்பே இல்லாதவனை கூட நான் பாத்திருக்கேன். ஆனா மண்டை இல்லாதவன, அல்லேலூயா. அப்போ ராஜா இல்லாத ஒருவனால வாழ முடியாது. தலை இல்லாமல் ஒருவனாலும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் வேண்டும், உங்களுக்கு ஆவிக்குரிய தலைவன் வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அவங்க இல்லாமல் உங்களால நல்ல வாழ்க்கையை நடத்தையே செய்ய முடியாது. இந்த லேவியன் அதாவது இந்த லேவியன் யூதா கோத்திரத்துல இருக்கிறான்.
யூதா கோத்திரத்திலே பெஞ்சமினுடைய, அதாவது பெத்லகேம் ஊரிலே அவன் வாழ்ந்து கொண்டு இருந்த ஒருவன். இவன் இப்போது ராஜா இல்லாததினால என்ன சம்பவித்தது அப்படின்னா, சோறு போட ஆள் இல்லை, காணிக்க வரல, தசம்பாக வரல, சபையில எந்த இதுவும் நடக்கல, எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு செய்யறான். ஒருத்தவங்க கூட சர்ச்சுக்கு வரமாட்டான், ஒருத்தவங்க கூட வரமாட்டான். கேட்டா அவன் வேற மாதிரி பேசுறான். அதனால இவன் பார்த்தா வேற வழியே இல்லை, இனி இங்க இருந்தா நம்ம செத்து போயிடுவோம், வேற எதனா ஊருக்கு போய் பழைப்பு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் எங்கே கிளம்பி போகிறான்னு கேட்டா எப்ராஹிம் தேசத்துக்கு போகிறான். எதை விட்டுட்டான்னு கேட்டா யூதா கோத்திரத்தை விட்டுட்டான், பெத்லகேமை விட்டுட்டான். எங்க போயிட்டான்? எப்ராஹிம் தேசத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? அப்ப இந்த எப்ராஹிம் தேசத்துல அங்க போய் கொண்டு இருக்கும்போது அங்க ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் மீகா. அந்த மீகா என்கிறவன் தன்னுடைய தாயின் இடத்துல இருந்த எவ்வளவு வெள்ளி, அது வாசிங்க, இல்ல 1100 வெள்ளி, 1100 வெள்ளி. 3வது வசனத்தை வாசிங்க, 17:3. அவன் அந்த 1100 வெள்ளி காசை தன் தாயினிடத்துல திரும்ப கொடுத்தானா? நீங்க 2வது வசனத்தை வாசிங்கன்னா அங்க அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த 1100 வெள்ளி காசையும் அவன் திருடி விட்டான், திருடிட்டான். இந்த லேவியன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு முன்னதாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற ஒரு லேவியன், தேவனுக்கு முன்னதாக பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு லேவியன், ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்ற ஒரு பணியை செய்து கொண்டிருந்த லேவியன், ஆண்டவருடைய வார்த்தையை உலகத்துக்கும் பூமிக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எல்லா கோத்திரத்துக்கும் சொல்ல வேண்டிய லேவியன், தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிற்க வேண்டிய லேவியன் இப்ப எங்க போயிருக்கிறான்னு கேட்டா ஒரு திருட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டான். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு தலைவர் இல்லை என்றால், உனக்கு மகிமையின் ராஜா உன் வாழ்க்கையில இல்லை என்றால், நீங்களும் நானும் உலகம் என்கிற திருட்டு வீட்டுக்கு போக வேண்டியது வரும். ஆமென் சொல்லுவோமா? மகிமையின் ராஜா நம்ம குடும்பத்துல இல்லை என்றால், வெளியில இருக்கிற அந்த பாவக்காரன் வீட்டுக்குள்ள வரும். இவனுடைய வாழ்க்கையில மகிமையின் ராஜா இல்லாததினாலே இவன் பெத்லகேமையும் யூதா கோத்திரத்தையும் விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. ஆமென் சொல்லுவோமா சத்தமா? இவன் வெளியேறி போன வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு கேளுங்க, திருட்டு பையன் வீடு. 2வது சாபம் வாங்கின வீடு. ஆமென் சொல்லுவோமா? 3வது வழிபாடு, அதாவது விக்கிரக வழிபாடு செய்கிற வீடு. இந்த வீடுகளுக்கு அவனுக்கு என்ன வேலை? இவன் யார் அப்படின்னு கேட்டா மகா பரிசுத்தவான். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா மகிமையின் ராஜாவை ஆராதிக்கிறவன், மகிமையின் ராஜாவுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பரிசுத்தவானா இருக்க வேண்டிய இவன் இப்ப எல்லாவற்றையும் விட்டு எங்கே கடந்து போயிட்டான்? திருட்டுப்பாய் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லுங்களேன் வாய்ப்பு இருக்கு. மீகா வீட்டுக்கு போறான். மீகா வீட்டுல என்ன வேலை உனக்கு? ஐயா, உன் வாழ்க்கையில சிறப்பு வேணும், உன் வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதம் வேணும்னா, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நீ தேவ சமூகத்தை மட்டும் இழக்கவே கூடாது. இவன் 2 காரியத்தை இழந்தான். முதலாவது யூதா கோத்திரத்தை இழந்தான். முதலாவது யூதா கோத்திரம் என்றால், யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? யூதா என்றால், அப்போ இவன் முதலாவது எதை விட்டு வெளியே போயிட்டான்? துதிக்கிற ஒரு இடத்தை விட்டு போய்விட்டான். நாமே சொல்லுவோமா? துதியை விடுவாயானால் உன் வாழ்க்கையில தரித்திரம் வரும். துதியை விடுவாயானால் உன் வாழ்க்கையில மேன்மை இருக்காது. எந்த மனிதன் ஒருத்தவன் தேவனை துதிக்கிற இடத்தை விட்டு வெளியேறுகிறானோ அவன் எங்கு போவானால் சாபம் இருக்கிற வீட்டுக்கு போவான். தன் தாயால் சபிக்கப்பட்ட மீகா வீட்டுல இவனுக்கு என்ன வேலை? இன்னைக்கு அநேகர் துதியை விட்டதினால சாபத்துல தரிக்க வேண்டியதா இருக்கிறது. துதிச்சா சாபம் போவோம். ஆமென் சொல்லுவோமா? இவன் துதிக்கல. இவன் துதிக்காததுனால இவன் வாழ்க்கையில வறுமை. பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, துதிக்கிறலனா வறுமை வரும். துதிக்கலனா தேவ சமூகத்தை இழந்துருவீங்க. துதிக்க மறந்துரு விடாதீங்க. துதியின் சத்தத்தை அதிகமா சொல்லுங்க. சபைக்குள்ள வந்தே துதிக்க மாட்டேங்கிறீங்க. இது நான் சொல்றச்சே நீங்களே சொல்லுங்க. சபையில வந்தே துதிக்க மாட்டேங்கிறீங்க. தனியா மட்டும் செய்ய போறீங்களா? உங்க மூஞ்சில தெரியுது. ஆமா, ஒன்னும் துதிக்கிறது இல்ல. இனியாவது உங்களுக்கு தான் பிரசங்கம் போல, அதனால கொஞ்சம் மாத்திக்கிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த ஒரு மனுஷனாவெல்லாம் இருங்க,
துதி என்கிற யூதா கோத்திரத்தை விடக்கூடாது. உன்னுடைய துதிக்கிற இடம் எது? கவனிங்க, உங்களுடைய துதி இருக்கிற இடம் எது? உங்க வேத வசனம் எங்க வாசிக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணுகிற, ரெகுலரா ஜெபம் பண்ணுகிற இடம் எது? அந்த ஜெபத்துல, அந்த ஜெபம் பண்ணுகிற அந்த இடத்துல நீங்க தினந்தோறும் போய் அட்டெண்டன்ஸ் போடணும். நான் அதிகமா சொல்லுவேன், உன்னுடைய தனி அறை, ஜெப அறை வெறுமையானால் உன்னுடைய கூடுகையினுடைய ஆசீர்வாதங்கள் வெறுமையாய் போகும். நீ கூடி கூடி ஜெபிப்பது பிரயோஜனம் இல்லாமல் போகும். உன் தனி அறை, உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய தனி அறையில இருக்கிற அந்த ஜெபமானது ஒரு ஸ்ட்ராங்கா அது நிரம்பி இருக்குமானால் நீ கூடி எங்க போய் நின்று ஒரு சின்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது பலனை கொண்டு வரும். ஆமென் சொல்லுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஜெபிக்க முடியலன்னா உன்னால கூடி ஜெபிக்க முடியாது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஸ்தோத்திரங்கள் வரலன்னா நீ கூடுகையில ஸ்தோத்திரம் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேக நினைச்சிட்டாங்க, கூடி ஜெபம் பண்ணா பரலோகம் போயிடலாம். போகவே மாட்டீங்க. யார் போவா? யார் தேவ ராஜ்யத்துல நிலைத்திருப்பா? ஆசாரியனால அங்க நிக்க முடியலன்னா அவன் வாழ்க்கையில துதி இல்ல. ஆமென் சொல்லுவோமா? என்ன எல்லாம் முறைக்கிறீங்க? உண்மைதானே நான் சொல்றது? உண்மையா இல்லையா? உண்மைன்ற மட்டும் இல்லையா சொல்லு. இப்ப பாதி போய் சொல்றேன் போல. உங்க வாழ்க்கையில துதி ஒண்ணு வந்தே ஆகணும். துதிக்காத ஒரு நாள் இருக்குமானா அந்த நாளை சபித்து விடுங்கள். வரல, நான் ஏன் சபிக்கணும்? நீ சொல்லிப்பார். காலையில எழுந்து சொன்னேன், இயேசுவே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி, உம்மை கனப்படுத்துகிறபடி நான் நடந்து கொள்ளணும். உங்களை ஆண்டவர் ஆராதிக்கிறபடி நான் நடந்து கொள்ளணும். உம்மை தேடுகிற வாழ்க்கையை நான் வாழணும். அது இல்லைன்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் தேவனோடு இருக்கிற அந்த உறவு துதியினாலே ஒன்று சேர முடியும். ஆமென் சொல்லுமா? இப்போ ஜோசப் பிரதர் என் வீட்டுக்கு வராரு. எந்த உறவுல என் வீட்டுக்கு வராரு சொல்லுங்க? பாஸ்டர் என்ற, தகப்பன் என்ற உறவுல வந்தாதான் அந்த உறவுல தான் வரணும், வேற உறவு இல்ல. ஆமென் சொல்லுமா? எனக்கு தகப்பன் இவர் தான், என்னுடைய பாஸ்டர் அப்படின்ற உறவுல வந்தாதான் அந்த உறவு நிலைக்கும். ஆமென் சொல்லுவோமா? வேற உறவுல வந்தா நிலைக்காது. அதே போலதான் ஆண்டவருடைய உறவுல நீ போகணும்னா, அவருடைய சமூகத்துல போகணும்னா துதி என்கிற ஒரு உறவில தான் நீ போய் சேர வேண்டும். உன்னால துதிக்க முடியலன்னா அவரோட உறவு இல்லைன்னு அர்த்தம். 4 பேர் தான் கேட்டுச்சு. 4 பேருக்கு புரிஞ்சிருக்கு. ஆண்டவரே அதுக்காய் ஸ்தோத்திரம். காட்டு கத்துனாலும் 4 பேருக்கு விளங்கிருச்சே. ஆமென் சொல்லுவோமா? அப்ப இனிமேல் நான் அவரோடு கூட என்ன உறவுல இருக்கிறேன்? உங்களை தான் பார்த்து கேட்டேன், எந்த உறவுல அவரோடு இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. துதி என்கிற உறவிலே அவரோடு கூட கிட்டி சேர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்போ அந்த துதி என்கிற உறவு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாய் போய்விடும். இந்த ஆசாரியன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு இருக்கிற உறவை அவன் துண்டிக்காமல் இருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருப்பான். அவன் துதி என்ற உறவை விட்டுட்டு தூஷிக்கிற உறவுல போய் சேர்ந்துட்டான். அவங்க அம்மாவே மீகாவை சபித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுமா? 2வது வசனத்தை வாசிங்க. களவு போயிட்டு பாத்தீங்களா? தாயே பெத்த புள்ளைய சபிக்கிற ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் சாபத்துல இருந்த நம்மை மீட்டெடுத்து ஆசீர்வதிக்கிறவர். ஆமென் சொல்லுமா? ஆசீர்வதிக்கிற ஒரு இடத்துல நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சத்தமா. அப்போ துதியை விட்டு விலகவே கூடாது. அல்லேலூயா, சத்தமா. துதியை விட்டு நான் ஒருபோதும் விலகவே மாட்டேன்னு சொல்றேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது பாத்தீங்கன்னா பெத்லகேமை விட்டுட்டான். பெத்லகேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அப்பம் என்றால் வேத வார்த்தை என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? இந்த மனுஷன் 2ஐயும் விட்டு விட்டான். முதலாவது அப்பத்தை விடுறான், முதலாவது துதியை விடுகிறான், 2வது அப்பத்தை விடுகிறான். ஆமென் சொல்லுவோமா? துதியும் அப்பமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அவன் பட்டினியா தான் இருப்பான், அவன் வெறுமையா தான் இருப்பான், அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான், அவன் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக முடியாது, அவனால ஒருபோதும் ஜீவனம் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நாம எதெல்லாம் விடாம இருக்கிறோம், எதெல்லாம் விட்டு இருக்கிறோம், நீங்க கண்டுபிடிக்கணும்.
இவன் யூதா கோத்திரத்தை விட்டான். யூதா கோத்திரத்துல இருக்கிறதானே ஒரு அப்பத்தின் வீட்டை விட்டுட்டான். இதையெல்லாம் விட்டுட்டு எப்ராஹிம் தேசத்துக்கு போயிடான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்பம் என்றால் வேத வார்த்தை. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நமக்கு பாதிப்புகள் வந்தாலும், ஐயா உங்க வீட்டுல இருக்கிறது எல்லாமே போகட்டுங்க. யோபு விடவா எல்லாம் போக போகுது? யோபு விடவா எல்லாம் போக போகுது? யோபுக்கு பாருங்க, அவனுடைய மனைவியை தவிர எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவனுடைய சரீரத்தில் இருக்கிற தோல் கூட போயிருச்சுங்க, சத கூட போயிருச்சு. ஆனாலும் அவன் அப்பத்தை விடமாட்டேன், துதியை விடமாட்டேன் என்கிற உறுதியோடு கூட அவன் நின்றபடினாலே கர்த்தர் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். நிக்கணும். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நிக்கணும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நிற்கணும். போராட்டத்தையும் பாடுகளை பார்த்து பயப்படுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. இவைகளை பார்த்து எதிர்த்து நடைபோடுகிறவனே கிறிஸ்தவன். ஆமென் சொல்லுமா? சத்தமா? ஒரு நீச்சல் கற்றுக்கொண்டிருந்த ஒரு மனிதன் கடல்ல நீந்து கொண்டே போறார். கொஞ்ச தூரம் நீந்தி பாதி தூரம் கடந்துட்டார். பாதி தூரம் போன உடனே அவரால் என்ன பண்ண முடியல, நீச்சல் அடிக்க முடியல. கைய கால்லாம் துவண்டு போச்சு. இனி என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. இனி என்னால முன்னுக்கு போக முடியாது என்று சொல்லி அவர் பின்னாடி திரும்பும் போது ட்ரைனிங் கொடுக்கிற ஒருத்தர் சொல்லுகிறார், நீ பாதி தூரம் வந்துட்ட, இப்ப உன்னால முடியாது என்று பின்னாடி போற. நீ பின்னாடி போகிற தூரம் தான் முன்னாடி போக வேண்டியது இருக்கிறது. நீ முயற்சி பண்ணு, உன்னை பலனாய் நீ போய் மாற முடியும், உன்னால ஜெயிக்க முடியும்னு சொன்னார். ஆமென் சொல்லுவோமா? அததான் நான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்குன்னா போராடுகிறவனாய், முன்னேறுகிறவனாய், எதையும் பின்னுக்கு வாங்காதவனாய், கர்த்தருடைய நாமத்தின் அதிகாரத்துல ஒவ்வொரு நாளும் போராடி ஜெயிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆமென் சொல்லுவோமா? நான் போராடுவேன்னு சொல்றேங்க, தலையில வச்சுங்க. உண்மையா போராடுறீங்களா? வாழ்க்கை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குன்னா அதுக்கு போராட்டம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. வாழ்க்கை என்று சுகபோகமாய் வாழ்வதற்காய் கர்த்தர் நம்மளை படைக்கலங்க. இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதை அவருக்கென்று இங்க சாட்சியாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இந்த வாழ்க்கையை நீங்கள் போராடவில்லை என்றால் பரலோகத்துல உள்ள நுழைய முடியாது. போராடுகிறவன் தான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனும் இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுகிற ஒரு மனுஷன், அவன் ஒவ்வொரு நாளும் காலை அதிகாலையில ஓடுறான், தினந்தோறும் ஓடுறான், தூக்கத்தை இழந்து ஓடுகிறான், பத்னியா ஓடுறான், ஏதோ ஒண்ணு உடம்பு டயர்ட் அந்த டயட்டா வச்சு ஓடுகிறான், ஓடி தினந்தோறும் ஓடுகிறான், ஒரு நாள் இலக்கை அடைவான். ஆமென் சொல்லுவோமா? அவன் தினந்தோறும் ஓடுறான்றதுக்காக டெய்லி அவனுக்கு அவார்டு கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் ஓட்டம் ஒரு நாள் பெரிய அவார்டை கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சபையிலே வீடுகளிலும் ஆராதிக்கிறதிலும் வேத வசனத்திலும் நீங்கள் தேவனை துதிக்கிறதிலும் நீங்கள் அதிகமாய் போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நான் சொல்லுவேன், பரலோகம் உங்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அப்போ நீங்களும் நானும் இந்த போராட்டமான வாழ்க்கையில நிச்சயமாய் நம்ம போராடித்தான் ஆகணும். ஐயா ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வரத்தான் செய்யும். வந்தாலும் நம்ம போராடி அதை ஜெபிக்கணும். ஜெப நேரத்தை யாருக்கும் மாத்தாதீங்க, ஜெப நேரத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுவோமா? அந்த நேரங்களை கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் உங்கள் சமூகத்தில் வந்து உங்கள் அருகில் நின்று உங்க கரங்களை பிடித்து நான் இருக்கிற உன்னை நடத்துவேன் சொல்ல அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? தானியேலுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய வாழ்க்கையில் இதோட முடிய போகுது. ஏன்னா முத்திரை வைத்து விட்டது. இனி ஆராதிக்கிறவனை கொண்டு போய் சிங்க கவியில போட வேண்டும் என்று முத்திரை வச்சாச்சு. இனி வேற வாய்ப்பு இல்லை. மரணத்தை கூட அவன் ருசியா எடுத்துக்கிட்டான். என்னன்னா மரணத்தை விட சிங்க கடியை விட அவர் துதி என்கிற ஒன்று பிரமாதமானது என்று அவன் அறிந்தான். ஆமென் சொல்லுவோமா? சிங்கத்தால் நான் கொதறப்படுவேன் எனக்கு தெரியும், சிங்கத்தால் நான் பீறப்படுவேன் எனக்கு தெரியும், சிங்கத்தால் நான் சாவேன் எனக்கு தெரியும். ஆனால் அவர் சமூகத்துல நான் போராடி ஜெயிக்கும் போது சிங்கத்தின் வாயை கட்டுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் முன்னமே அறிந்தபடினாலே எதை குறிச்சு கவலைப்படாமல் நேர்த்தியாய் தைரியமாய் கடந்து போகிறான். கடவுளை தட்டி ஒரு நன்றி சொல்லி. இப்ப நீங்களும் நானும் போராட வேண்டும். எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒருவேளை நீங்க போராடலைன்னா என்ன பண்ணுவீங்க? போராடலாம் என்னால முடியாது பாஸ்டர், எவனோ கட்டின வீட்டுல நான் வாழுவேன்னா அவன் இஷ்டத்துக்கு கட்டியிருப்பான், நீ அவன் இஷ்டத்துக்கு தான் வாழணும். அவன் இஷ்டத்துக்குன்னா பிசாசு, அவன் இஷ்டத்துக்கு நம்ம வாழக்கூடாது. நான் என் ஆண்டவருடைய இஷ்டத்துக்கு வாழணும்.
வேத வசனத்தின் இஷ்டத்துக்கு வாழணும், வேதம் சொல்லுகிறபடி வாழணும். எந்த போராட்டம் வந்தாலும் நான் அதை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் துதியையும் அப்பத்தையும் விடுகிற போது பரதேசிகளாய் தங்க வேண்டியது வரும். ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதெல்லாம் தேவ மகிமையை, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார்களோ அப்போதெல்லாம் பக்கத்து ஊருக்காரர் வந்து அவங்களை அடிச்சு தூக்கிட்டு போறதா வேலை. அப்போதெல்லாம் அவங்க பரதேசியா வாழ வேண்டியது நிலைமை. நான் சொல்றேன், நீங்க அப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க சொந்த இடத்துல தங்கி தாபரிப்பீங்க. உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது அத்தனை உங்க தலைமையில வரும். யாரை விடக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு பணம், பொருள், பேரு, புகழ் இருந்தாலும் இயேசுவையும் வேத வார்த்தையையும் அப்பத்தையும் துதியையும் விட்டு விடுவீர்களானால் இளைய குமாரனை போல வாழ வேண்டியது வரும். இளைய குமாரன் இடத்துல பணம், பொருள் எல்லாம் இருந்துச்சுங்க. அவங்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. அப்பா சொத்துல பாதி சொத்து அவங்கிட்ட இருக்கு. அந்த பாதி சொத்தால் அவனால வாழ வைக்க முடியல. ஆனா அப்பா வீட்டுல இருக்கிறவன் துதியோடும் ஆண்டுடைய வசனத்தோடும் இருக்கும்போது கர்த்தர் அவனை வாழ வைத்தார். அவன் திரும்பி வந்து பரதேசியா தங்கும் போது அவனுக்கு ஒரு புத்தி வந்தது. எங்க போனாலும் உருப்பட முடியாது, அப்பா வீட்டுக்கு போனா மட்டும்தான் உருப்பட முடியும். அவன் மறுபடியும் துதியின் வீட்டுக்கு வந்தான், அப்பத்தின் வீட்டுக்கு வந்தான். அங்க வரும்போது கர்த்தர் அவனை மறுபடியும் தன் நிலைமையில நிறுத்தினார். ஆமென் சொல்லுவோமா? இதே காலகட்டத்தில இந்த ராஜாக்கள் இல்லாத ஒரு காலகட்டத்துல இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. அப்படியே ரூத் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் எழுதின புத்தகத்துல நீங்கள் 1வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, இந்த பஞ்சம் என்பது அங்க 17வது அதிகாரத்துல வாசித்தம் பாருங்க. அதே காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அநேகர் பிரிந்து போயிருக்கிறாங்க. அந்த பஞ்ச காலத்தில் அநேகர் பிரிந்து 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 எங்கெங்கயோ போய் என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்கிறார்கள். அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். 3வது வசனம் 4 வாசிக்கலாம். இந்த ரூத்தும் இந்த எலிமெலேக்கும் நகோமி, மக்லோன், கிளியோன் என்கிற 4 பேரும் எங்க போறாங்கன்னா, வாசிங்க வாசிங்க. போதும் சிஸ்டர். எத்தனை வருஷம் அவங்க போய் தங்கிட்டாங்க? எதை விட்டுட்டு போயிட்டாங்க? பெத்லகேமையும் துதியையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பம் துதி, இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். அப்பத்தையும் ஸ்தோத்திரத்தையும் வசனத்தையும் விட்டுட்டு 10 வருஷம் எந்த தேசத்துக்கு போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோவாப் தேசம் என்றால், மோவாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாளிடத்திலிருந்து வந்ததுன்னு அர்த்தம். எங்க இருந்து வந்தது? சரி, மோவாப் தேசம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 22 வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. டக்குன்னு எடுத்தோம். 37 வாசிங்க. அசிங்கமான விதத்துல பிறந்த ஒரு பிறப்பு, அந்த பையனுக்கு பேர் தான் மோவாப். மோவாப் அப்படின்னு சொன்னா தகப்பனிடத்திலிருந்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? இப்ப இவர்கள் எதை விட்டுட்டு எங்க போனாங்கன்னு கேட்டா, துதியையும் அப்பத்தையும் விட்டுட்டு அசிங்கம் பிடிச்ச ஒரு இடத்துக்கு போறாங்க. என்ன இடத்துக்கு போயிட்டாங்க? கேவலமான ஒரு இடத்துக்கு போறாங்க. மோவாப் என்றால் அது எப்படி சொல்றது, இச்சையான இடம், அருவருப்பான ஒரு இடம். ஆமென் சொல்லுவோமா? இங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற துதியின் இடத்தையும் அப்பம் கொடுக்கிற ஆசீர்வாதமான இடத்தையும் விட்டு விட்டு ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பஞ்சம் வந்துச்சு. வந்த உடனே எங்க போயிட்டாங்க? ஐயோ, இந்த ஊர்ல நம்மளால வாழ முடியாது, நம்ம இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க போயிட்டாங்க? கேவலமான உலகத்துக்கு போயிட்டாங்க. சபைக்குள்ள வாழ வேண்டிய நீ ஏன் உலகத்துல வாழ்கிற? சபைக்குள்ள இருக்க வேண்டிய நாம உலகத்தோடு எப்ப போறோம்? சபைக்குள்ள முறுமுறுப்பு வரும், சபைக்குள்ள கஷ்டங்கள் வரும், சபைக்குள்ள சண்டைகள் வரும், சபைக்குள்ள வேதனைகள் வரும். ஆனா இவ்வளவு மத்தியிலும் நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வாயானால் எல்லாம் ஒரு விதம் மாறும். ஆமென் சொல்லுவோமா? வெளியில போனீங்கன்னா யாரோட வாழ்வீங்க? அருவருப்போடு தானே வாழ்றீங்க. சபையில உட்கார்ந்து முறுமுறுப்போட கூட இருந்துரு, கர்த்தர் அதை மாத்துவாரு. ஆமென் சொல்லுவோமா? சபைக்குள்ள எல்லா பிரச்சனையும் இருக்குயா. சபைக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா அதெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நாம வந்திருக்கிறோம்.
இது மாற்றுகிற இடம். துதி நம்முடைய வாழ்க்கை மாற்றும். அப்பம் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் வசனம். ஆமென் சொல்லுவோமா சத்தமா? ஆனா இவர்கள் 10 வருஷம் போய் தங்கிட்டாங்க. எதை மறந்து போயிட்டாங்கன்னு கேட்டா, இந்த 10 வருஷமும் 10 கட்டளையை மறந்துட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? இந்த 10 வருஷம் 10 கட்டளையை மறந்து, நமக்கு இத்தனை வருடங்கள் தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்து, எல்லாவற்றையும் வெறுத்து அசிங்கமான அருவருப்பான இடத்துல போய் தங்கும் போது அவர்களால தங்க கூட முடியல. நான் சொல்லுகிறேன், ஆலயத்தை விட்டு நீ வேற எங்கன்னா வாசம் பண்ணணும்னு நினைச்சா போறேன், எத்தனை வருஷம் வாழ்ந்துருவேன்? முடியாது, வந்துதான் ஆகணும். ஏன்னா இது எந்த இடம் கேட்டா, தேவனை துதிக்கும் இடம், தேவனுடைய வார்த்தை வெளியரங்கமாகும் இடம். இங்க வந்தாத்தான் உனக்கு பிழைப்பு, இங்க வந்தாத்தான் உனக்கு ஆசீர்வாதம், இங்க வந்தாத்தான் உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும். இங்க கோவப்பட்டுக்கிட்டு, இங்க சண்டை போட்டுக்கிட்டு, இந்த இடத்துல எனக்கு வரல, போகல, தெரியலன்னா நீ எங்க போனாலும் இருக்க முடியாது. இந்த ஜனங்கள் தன் தேசத்துல பஞ்சம் வந்த போது எங்க போயிட்டாங்க? நேரா மோவாபுக்கு போறாங்க. ஐயா, அந்த பஞ்ச காலத்துல அங்கேயும் மனுஷன் வாழ்ந்தால, பஞ்ச காலத்துல அங்கேயும் மனுஷன் போவாஸ் வாழ்ந்தால, பஞ்ச காலத்துல அங்க தரித்திருந்தால. அவர்கள் எல்லாம் துதிக்கிற தேவனோடு கூட இருந்தாங்க, வேத வசனம் என்கிற அப்பத்தோடு கூட இருந்தாங்க. அதனால பஞ்ச காலத்திலும் தரித்திருந்தார்கள். ஆமென் சொல்லுவோமா? சபையில கஷ்டங்கள் வரும்போது நிக்கிறான் பாருங்க, அவன் தான் கடைசி வரை நிற்பான். சபையில சின்ன சின்ன சலசலப்பு எல்லாம் வரும்போது, ஐயோ நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு ஓடுதுன்னா அது கடைசி வரை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி. இந்த அம்மா 10 கட்டளையை மறந்து 10 வருஷமா எங்க போயிட்டாங்க? ஒரு அருவருப்பு தேசத்துல போனாங்க. அங்க போனா என்ன நடந்ததுன்னா, அடுத்த 5வது வசனத்தை வாசிங்க சத்தமா. அல்லேலூயா. நீங்கள் யூதா தேசத்தையும் பெத்லகேமை விட்டு நீங்கள் வெளியேறுவீர்களானால், நான் சொல்லல, வேதம் சொல்லுது, நீங்கள் தனித்தவர்களாய் மாறிவிடுவீர்கள். அவ சொல்றா, நாங்கள் இங்கிருந்து போகும்போது எல்லா நிறைவோடும் போனோம். வாசிக்கலாமா? 21வது வசனத்தை வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் இந்த தேசத்திலிருந்து போனேன். போதும் பாஸ்டர். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அவள் எகிப்து, அதாவது யூதா தேசத்திலிருந்து பெத்லகேம்ல இருந்து போகும்போது எப்படி போனாலாம்? அப்ப ஆல்ரெடி இருக்குல்ல, நிறைவு இருக்கு. நிறைவு இருக்கும் போதே இருந்திருக்கணும். நிறைவு இருக்கும் போது பஞ்சத்தை பார்த்து பயந்து, இவர்கள் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிருமோ அப்படின்னு சொல்லி அருவருப்பு இடத்துல போகும்போது அங்க போனது எல்லாம் வெறுமையாய் போச்சு. எல்லாவற்றையும் இழந்தார்கள். தேவ சகோதர சகோதரியே, தேவ சமூகத்தை விட்டு நீ உலகத்தை நோக்கி போவாயானால், வசனம் சொல்லுகிறது, தனித்தவளாய் நிற்பாய். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேசத்தை, சபையை விட்டு போகாத. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சபையை விட்டு போகாத. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேவன் வாக்கு கொடுத்த ஊர் அது. கானான் தேசம் என்ன ஊரு? வாக்கு கொடுத்தாரு. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஊரை விட்டுட்டு அருவருப்பின் ஊர்ல போய் உட்கார்ந்தா ஆண்டவர் எப்படியா நம்மளை ஆசீர்வதிப்பாரு? உனக்கு எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரா இல்லையா? அப்ப அதுதானே நம்ம நம்பி இருக்கணும். போன வாரம் பார்த்ததுல வாக்கு தத்துவத்துல நம்ம உண்மையா இருக்கணும். அந்த வாக்கு தத்துவத்தை நம்பணும். அது எனக்கு நடக்கும், அது என்னை கைவிடாது, அது என்னை நடத்தும், அது என்னை சுமக்கும், என்னை உயர்த்தும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். ஆனா இந்த அம்மாவுக்கு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட ஊரை விட்டுட்டு அருவருப்பின் ஊரை நோக்கி போனார்கள். போகும்போது நிறைவுள்ளவளாய் போனார், வரும்போது குறை உள்ளவளாய் மாறினார். காரணம் என்னன்னா, இந்த உலகம் நம்மிடத்திலிருந்து பறிக்க பார்க்கும், கொடுக்க பார்க்காது. தேவ சமூகம் மட்டும்தான் நம்மிடத்திலிருந்து நமக்கு கொடுக்க பார்க்கும், நம்ம கிட்ட பறிக்காது. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாம் மிரட்டி வாங்குறதா மாறிட்டான். காணிக்க போடல சாபம் வரும், தசம் போகல சாபம் வரும், அது வரும், இது வரும். நகையை கட்டி கொடுத்துரு, நகையை குடிப்பியா? கொடுக்க மாட்டியா? சர்ச்சு கட்டு நகை கொடு, அதை கட்டு நகை கொடு. நகையை ஆண்டவர் பிச்சைக்காரர் கிடையாதுயா. என் தெய்வம் சகல சர்க்குணம் உள்ள தெய்வம், சகல சம்பத்து வைத்து இருக்கிறவர். ஏற்ற காலம் வரும்போது கம்பீரமாய் கட்டி ஆராதிப்போம். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் கொடுக்க சொன்னது உண்மைதான், அதுல பரிசுத்தம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையே நீங்க மெயினா பேசக்கூடாது. ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு அநேக இடங்கள்ல இதையே மெயின் பண்ணி பேசுறாங்க.
பேச வேண்டிய சத்தியத்தை பேசுனியா? ஆமேன் சொல்லுவோமா? அருவருப்புக்கு போகாத, உலகத்தோடு சேராத, இப்படி பேசணும். ஆமேன். எங்க இருக்கணும்? நம்ம பெத்லகேமில இருக்கணும், அப்பத்தின் வீட்டுல இருக்கணும். இங்கதான் வார்த்தைகள் ஆண்டவரால் கொடுக்கப்படுது. ஆமேன். அப்போ இவர்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறின உடனே எல்லாவற்றையும் இழந்து தனித்தவளாய் மாறினார். நீங்கள் தேசத்தை விட்டு, சபையை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போவீர்கள். ஆனால் இவ்வண்ணம் சொல்லுகிறது, நகோமி தனித்தவளானது போல நாமும் தனித்தவளாய் மாறுவோம். இந்த தனித்தவள் என்பது ரொம்ப டேஞ்சர். எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இழப்பதற்கு நீங்களே காரணமாய் மாறிவிடாதீர்கள். இழந்து போவது முக்கியம் அல்ல, தேவனுடைய சமூகம் முக்கியம். நீங்கள் தனித்தவளாய் மாறக்கூடாது, தேவனோடு இசைந்து இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா. அப்போ நீங்களும் நானும் தனித்தவளாய் விடப்படாதபடிக்கு தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும். இது மாத்திரம் இல்ல, இவர்கள் தேவனோடு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த நகோமி போகும்போது வெறுமையா போனா, போகும்போது நிறைவுல போனா, வரும்போது வெறுமை ஆயிட்டா. ஆனா வெறுமையா ஆயிட்டு ஊருக்குள்ள வந்த போது நகோமி ஆசீர்வதிக்கவே இல்லை ஆண்டவர். நகோமி ஆசீர்வதிச்சான்னு எங்க எழுதியிருக்கா? யார் ஆசீர்வதிச்சுன்னு எழுதியிருக்கு? ஏன் ரூத் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? ஐயா வெளியில போயிட்டாயா, அப்பா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாயா, வெளியில போனதுக்கு அதுக்கு தண்டனை கொடுத்தாரு, என்னமோன்னு எல்லாத்தையும் எடுத்தாரு, முடிஞ்சது. ஆனா மறுபடியும் மனமாறி ஊருக்குள்ள வந்த போது அவளை ஆசீர்வதிக்கணுமா ஆசீர்வதிக்க கூடாதா? அவளை ஆயாமாத்தான் மாத்தினார் ஆண்டவர். அவளை பிள்ளையை வளர்க்கும் ஒரு தாயாய் மாற்றினாரே தவிர அவள் பேர் விளங்கத்தக்கதாய் மாற்றவில்லை. ஆனால் ரூத்தை மாத்திரம் கர்த்தர் கனப்படுத்தி பரிசுத்த சந்ததியை மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? அவள் உலகத்தை விட்டு உன்னதரிடத்திலே வந்தா. அவள் உலகத்தை வெறுத்து தேவனுடைய துதி தோட்டத்துக்குள்ளே வந்தா. அவள் எல்லா விதமான விக்கிரகத்தை விட்டுட்டு அப்பத்தின் வீட்டுக்கு வந்தா. எந்த மனுஷன் அப்பத்தை நம்பி வருகிறானோ அவன் வாழ்க்கையில குறைவில்லாமல் நிறைவாக்குவார். எந்த மனுஷன் துதி என்கிற தோட்டத்துக்குள்ள வருவானோ அவனை தேவன் நிறைவுள்ளவளாய் மாத்துவார். ஆமென். சத்தமா. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? நம்முடைய மகிமையின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? மகிமையின் ராஜாவுடைய நிழல் இருக்கிறோமா? மகிமையின் ராஜா நம்மோடு இருக்கிறாரா? மகிமையின் ராஜா இருந்தா ஐயா என்ன நடந்தாலும் கவலைப்படாம கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை வா உனக்கு கானான தரணும் கூப்பிட்டாரா? நடுவுல நான் பாலைவனத்தில் நடத்த போற சொன்னாரா? தண்ணி முன்னாடி நிக்கும், கஷ்டமா இருக்கும், யுத்தம் வரும், வேதனையா இருக்கும், ஏதாவது சொன்னாரா? ஒரு வார்த்தை சொல்லல. எல்லாரையும் கூப்பிட்டார், வாருங்கள் உங்களுக்கு நான் கானானை தருவேன் சொல்லிட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்றேன் சபை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தொடக்கத்தையும் முடிவை மட்டும் சொல்லுவார். நடுவுல இருக்கிறது அவரால் நடத்தப்பட வேண்டியதா இருக்கும். அந்த நடுவுல தான் நம்மளை உருமாத்துவார், அந்த நடுவுல தான் நம்மளை பண்படுத்துவார், அந்த நடுவுல தான் நம்முடைய குணங்கள் எல்லாம் அவர் குணங்களை போல மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? இந்த பாலைவனம் வந்த உடனே அழுவக்கூடாது, பாலைவனம் வந்த பதறக்கூடாது, பாலைவனம் வந்துருச்சுன்னே சொல்லி குறை சொல்லக்கூடாது, பாலைவனம் வந்துருச்சுன்னு சொல்லி யாரையும் பின்மாற்றத்துக்குரியதான பேச்சு பேசக்கூடாது. பாலைவனத்துல தான் உன்னை பக்குவப்படுத்துவாரு. பாலைவனம் வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாலைவனத்துல தான். பாலைவனே பயம் வந்துச்சு, ஓ நாயா ஏற்கனவே கஷ்டத்துல தான் இருக்கிறேன், நான் சொல்ற கையப்படி பாலைவனத்துல தான் பரிசுத்தர் கூடவே இருக்கிறார். ஆசீர்வாதமான கானான்ல ஏசுநாதர் கூட இல்ல, பாலைவனத்துல ஒவ்வொரு நிமிஷமும் மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா அவர் கூடவே நடந்து வந்தார். எல்லா குறைகளையும் நிறைவாக்கினார். ஒன்றும் உழைக்கல, ஒன்றும் அறுக்கல, எல்லாம் போஷித்தார். ஒரு குறை வைக்கல, காலு வீங்கல, செருப்பு தேஞ்சு போகல, ட்ரெஸ் அழுக்காவல. அவன் குளிச்சானாலும் தெரியல. ஆனா கானானுக்குள்ள குளிச்சுதான் ஆகணும், கானானுக்குள்ள கழுவப்படணும், கானானுக்குள்ள ட்ரெஸ் துவைக்கணும், கானானுக்குள்ள எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் தேவன் உன்னோடு இருப்பார். ஆனால் உன் குறையெல்லாம் அவர் மேல போகும். தேவன் உன்னோடு இருப்பார். ஆனால் உன்னுடைய தேவையெல்லாம் அவர் மேல போகும். அப்ப வேணும்னு நீ கேட்டா மட்டும் போதும். முழங்கால் போட்டு எனக்கு சோறு வேணும் ஏசுனாதான் கேளு, கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு நாள் இப்படிதான் வீராப்பா பிரசங்க இதே மாதிரி கானானை குறிச்சு அப்படியே பிரசங்க எடுத்துட்டேன்.
திருப்தியாக்கி நடத்துவார் அப்படின்னு பயங்கரமா பிரசங்க எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போனா நேத்து வச்ச பழுது ஒரே ஒரு கரண்டி. அந்த பழுத என் மனைவி எடுத்துக்கிட்டு வந்து உப்பு போட்டு கொடுக்குறா. நான் சொன்னேன், நான் சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ வந்துருச்சு. எனக்கு ரொம்ப அழ வந்துருச்சு. நான் உங்க ஊழியக்கார ஆண்டவரே, இந்த ஒரு கரண்டி, பெருசு கூட கிடையாது, சின்ன குழம்பு கரண்டி, அவ்வளவுதான் இருக்கும் சாப்பாடு, ஒரு கை தான் இருக்கும். இந்த சாப்பாட்டை நாங்க 3 பேர் சாப்பிட முடியாது. நான் இப்பதான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அப்ப நீங்க யாருமே கிடையாது. என் மனைவி என் பிள்ளை தான் விசுவாசி, வேற விசுவாசியே கிடையாது. மனைவி இவாஞ்சலின் 2 விசுவாசி தான். நான் அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இப்பதான் உங்க சமூகத்திலிருந்து திருப்தியாக்கி நடத்துவார் என்கிற வாக்கு தத்துவத்தை சுமந்து பிரசங்கம் பண்ணிட்டு வந்த மக்களுக்கு, ஆனா வீட்டுக்கு வந்தா ஒரு பிடி கஞ்சி தான் இருக்கு. ஆண்டவரே நான் சாப்பிட மாட்டேன், உங்க வார்த்தை பொய் இல்லை, நீ ஜீவன் உள்ள தெய்வம் என்பதை நான் சாட்சி இல்லைன்னா நான் எப்படி அநேகருக்கு அறிவிப்பேன்? இன்னைக்கு எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு நான் கேட்டேன். ஐயா, இழப்புகள் ஆக்ரோஷமாய் முன்ன நிற்கும் போது நீங்கள் நானும் பார்த்து சொல்லணும், என் தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர் என்னை நடத்துவார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன், கஞ்சி குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு நான் அழுகுறேன். என் அழ பார்த்து என் மனைவி அழுகுறா, என் மனைவி அழுகுறத பார்த்து இவாஞ்சலின் அழுகுறா. 3 பேரும் அவள் கதவை மூடிக்கிட்டு நாங்கள் அழ ஆரம்பிச்சிட்டோம். அழுது கொண்டு இருக்கும்போது ஒரு போன் வருது. ஒரு பாஸ்டர் எனக்கு போன் பண்ணி, ஐயா உங்ககிட்ட பேசணும்னு என் மனசு துடிக்குது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, உங்களோட பேசின ஆறுதலா இருக்கும், அதனால கொஞ்சம் வரீங்களா, திருமூல வாயில் வாருங்க. வரேன் அப்படின்னு சொல்லி நேரா போய் அவர் இடத்துல நிற்கும் போது அவர் முதல் வார்த்தை என்கிட்ட கேட்டாரு, சாப்பிட்டீங்களா? நான் சொன்னேன், இல்ல. நானும் சாப்பிடல, வாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே பேசலாம். நேரம் நான் ஒரு வார்த்தை சொல்ல, என் வண்டி உரங்கட்டி அவர் வண்டியில உட்காந்தேன். அவர் சொன்ன, நேரம் எஸ்எஸ் ஹைதராபாத்ல வண்டி விடு. உண்மைங்க, அப்படியே கொண்டு போய் விட்டாரு. விட்ட உடனே ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படியே அந்த பிரியாணி கொண்டான். நமக்கு தான் பார்த்தாலே நான் அவர்கிட்ட சாட்சி சொன்னேன், இப்படிலாம் நடந்துச்சு, என் அப்பா என்னை கைவிடல, என்னை ஊழியத்துக்கு அழைத்தவர் இன்னும் என்னோடு இருக்கிறார். அவர் யாரு இல்ல, என் ஃப்ரெண்டு ராஜ்குமார் தான். அவர்கிட்ட சாட்சி சொல்லி அழுதேன். அவர் சொன்னாரு, அவரு எனக்கு மேல அழுகுறாரு, பாஸ்டர் ஆண்டவர் மெய்யாகவே நம்மளை நடத்துறாரு. ஆமென் சொல்லுவோமா? பாலைவனத்துல கூட அவரால் மட்டும்தான் நம்மளை நடத்திட முடியும். உலகத்துல நீ எவ்வளவு வச்சிருந்தாலும் உன்னால நடக்க முடியாது. பாலைவனத்துல பரிசுத்தரை மாத்திரம் நாம் பிடிப்போமானால் அவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். இந்த மகிமையின் ராஜா எனக்கு உண்டானால் நான் ஒரு இடத்துல தலை குனிய மாட்டேன், எல்லா இடத்துலயும் என்னை மகிமையாய் நடத்துவார், என் தலையை உயர்த்துவார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை நிமிர்ந்து நடக்க செய்வார். ஆமென் சொல்லுவோமா? அண்ணன் தம்பி அப்பா சொந்த பந்தம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் வந்து யோசேப்பை எங்க கொண்டு போய் வச்சாருன்னா எகிப்துல வச்சுட்டாரு. ஆனா தலை குனிஞ்சா போனா மகிமையின் ராஜா அவனுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கிறாரா? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மகிமையின் ராஜா உனக்கு உண்டானால் உன் தலை குனிவதில்லை, உன் தலை நிமிரும். உன்னோடு இருப்பாரானால் உன் வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். பாலைவனத்துல நடந்தாலும் பயப்படாம இரு. உனக்கு யார் இருக்கிறா? மகிமையின் ராஜா இருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் உன்னை சுமப்பார், அவர் உன்னை பாதுகாப்பார். நீ பயப்படாதே, மகிமையின் ராஜாவை மாத்திரம் விட்டு விடாத. அந்த மகிமையின் மேக ஸ்தம்பம் உன்மேல் நிழலிடும். ஆமென், அல்லேலூயா.